இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம். அடுப்பு எடுத்து வச்சு கடாய் சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். சோம்பு காஞ்சதும் இஞ்சி 1 இன்ச்சு, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கட்டும். பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்களா, அது 2 வெங்காயம் ஸ்லைஸாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். மீடியம் சைஸ் தக்காளி 2 இதையும் போட்டு நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. மிளகாத்தூள் வாட போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் கத்திரிக்காய் எடுத்து நல்லா அலசி இந்த மாதிரி சொத்தை இல்லாமல் 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நிறம் மாறி ஒரு 3/4 கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அங்கே கத்திரிக்காய் வதங்குற கேப்பில் நம்ம வதக்கி வச்சுக்கிற மசாலாவை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். கத்திரிக்காய் 3/4 பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், நம்ம அதில் குழம்பு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அதே எண்ணெயில் எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இதில் கடுகு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புளி குழம்பு கார குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஒரு 10 பல் போட்டு பொரி விட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக வதங்கணும். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் போட்டு கலந்துக்கலாம். மசாலா ஊற்றணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் கொதிச்சு தான் நம்ம மிக்ஸி ஜாரை அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கெட்டியாக வேணும்னா இதே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதும்
நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே போதும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இடையில கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டி செஞ்சு வந்திருக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இறக்குற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெல்லம், பொடிச்ச வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு, காரம், இனிப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அவ்வளோதாங்க. பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம ரிஷ்கா ஊட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.